T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு எந்த டீமுமே பேக் டு பேக் ட்ராஃபி வின் பண்ணதில்ல. நெக்ஸ்ட் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க ட்ராஃபியை வின் பண்ணதில்ல. இந்தியா இப்போ ரெண்டுமே முறியடிச்சு ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கோம். நேற்று நைட் நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நியூசிலாந்து இந்த மேட்சை எங்க தோத்தாங்கன்னா டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தால் தான் தோத்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நியூசிலாந்து டீமுக்கு தெரியும் செமிஃபைனல் மேட்ச்ல வந்துட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க, எவ்வளோ ரன் அடிப்பாங்க, 250+. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்துக்கலாம். குரூப் ஸ்டேஜ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டாஸ் வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா 220 ரன் அதாம அடிச்சிருவாங்கன்னு. இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்துட்டு நியூசிலாந்து என்ன பண்ணிருக்கோம்னா டாஸ் வின் பண்ணிட்டு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 200 to 210 அடிச்சிருந்தாங்கன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருந்திருக்கும். இந்தியன் டீம் வந்துட்டு அதை சேஸ் பண்றது கொஞ்சம் திணறிப்பாங்க நான் சொல்வேன். அதுக்கப்புறமா இந்த மேட்ச்ல கேம் சேஞ்சர் யாருன்னா வந்துட்டு சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. பவர் பிளேல 92 ரன் அடிப்பாங்க. சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பேக்கப் ஓப்பனரா இருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் எங்கிருந்து விட்டார் அங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நியூசிலாந்து சீரீஸ்ல வந்துட்டு 5 மேட்ச் விளையாடுவோம், அந்த மேட்ச்ல அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால அவரை வந்துட்டு பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. இந்த வேர்ல்டு கப்ல பார்த்தா இப்போ லாஸ்ட் 3 மேட்ச், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், இந்த ஃபைனல் மேட்ச்ல 3 மேட்ச்லுமே வந்துட்டு நல்லா விளையாடி இம்பாக்ட் கொடுத்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு அவரோட இம்பாக்ட் தான். நெக்ஸ்ட் இஷான் கிஷன் ஒன் டவுன்ல ஒரு விளையாடினாரு, அவரு ஒரு 50 ரன் அடிச்சாரு. அபிஷேக் சர்மா 18 ball 50. டாப் 3 நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. மிடில் ஆர்டர் சரியா விளையாடல இந்தியன் டீம்ல வந்துட்டு. அவங்க கொஞ்சம் சரியா விளையாடி இருந்தாங்கன்னா ஒரு 290 300 ரன் நம்ம அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே யாரை மறப்போம்னா தூபே மாதிரி ஆளுங்களை தான். தூபே வந்துட்டு இந்த 20th ஓவர்னு இல்லை, 20th ஓவர்ல 3 6, 2 6 3 4 அடிப்பார். அவர் வந்து 24 ரன் அடிப்பாரு இந்த 20th ஓவர்ல வந்துட்டு. பட் ஆனா 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்லே ஒரு 27 ரன் அடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேல குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல கூட சேஸ் பண்ணும்போது 19th ஓவர்ல 2 பவுண்டரி அடிப்பாரு. நெக்ஸ்ட் இங்கிலாந்து மேல ஒரு 40+ நாக் அடிப்பாரு. தூபேயோட கேமியோ வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்துட்டு 250 ரீச் ஆயிருந்ததுக்கு மெயின் காரணமே தூபே. அதுதான் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை நிறைய இன்க்ரீஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நியூசிலாந்து இந்த மேட்ச் தோத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா செகண்ட் ஓவர் கிளென் பிலிப்ஸ் கொடுப்பாங்க, 3 ரன் தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஏன் இன்னொரு ஓவர் திரும்ப ஆஃப் ஸ்பின்னர் கொடுத்துருக்கூடாது? அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் பவர் பிளேல ஸ்டார்டிங் 4 overs 4 டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு பவர் பிளேல வந்துட்டு இந்தியா கையில மேட்ச் வந்துருச்சு. 92 ரன் ஹையஸ்ட் ரன் இன் பவர் பிளே. அங்கதான் வந்துட்டு நியூசிலாந்து தப்பு பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா சேம் சினாரியோ தான். இப்போ அக்சர் பட்டேல் பவர் பிளேல 2 ஓவர் போடுவாரு, 3வது ஓவர் 5வது ஓவர். 3வது ஓவர்ல ஃபின் ஆலனோட விக்கெட் எடுப்பாரு. நம்மளுக்கு தெரியும் ஃபின் ஆலன் என்ன பண்ணுவாரு, 33 பால்ல 100 அடிச்சவர் அவர் வந்து செமிஃபைனல்ல. இப்போ பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஃபின் ஆலன் விக்கெட்டும் எடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் நினைச்சா போதும்பா அக்சர் பட்டேல் மிடில் ஓவர்ல யூஸ் பண்ணிருக்கலாம் நினைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் 5th ஓவர் கொடுப்பாரு, அவர் கிளென் பிலிப்ஸ் விக்கெட்டும் எடுத்து தருவாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நியூசிலாந்து வந்துட்டு அவங்களோட பவுலிங் சேஞ்சில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட ஃபீல்டிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஃபீல்டிங் இப்போ 16th ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தா ஜிம்மி நீஷம். அதுக்கப்புறமா 300 போக வேண்டிய ஸ்கோர் 50 to 60 ரன்னை புல் டவுன் பண்ணாங்க அவங்க. சப்போஸ் பவர் பிளேல வந்துட்டு அபிஷேக் சர்மா என்ன சஞ்சு சாம்சனோட விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 210 தான் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி விக்கெட் போயிருந்துச்சுன்னா. ஏன்னா நியூசிலாண்டோட ஃபீல்டிங் அப்படி நம்ம பவுண்டரிஸ்ல ரன்னை ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். இப்போ ஹார்திக் பாண்டியா அப்புறமா வந்துட்டு திலக் வர்மாவே கஷ்டப்பட்டாங்க ஆஃப்டர் 16th ஓவர் வந்த பிறக்கும். பட் தூபேயோட நாக் வந்துட்டு அதனால தான் நம்ம வந்து ஒரு 250+ நம்ம ரீச் ஆனோம். இந்த மேட்சோட கேம் சேஞ்சிங் எங்கன்னா வந்துட்டு பவர் பிளேயோட 92 ரன்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு அக்சர் பட்டேலோட பவுலிங்கு, நெக்ஸ்ட் பூம்ரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 4 விக்கெட் எடுத்தார், அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இப்போ வந்துட்டு நம்ம 3rd ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். இது T20 ஒயிட் பால்லே வந்து நம்பர் 1 டீம்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து T20s நம்ம தான் நம்பர்